வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 11 சனிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. காற்று சுழற்சியானது இலங்கையின் கிழக்கு கரையை நெருங்கியது. இன்றைக்கு இலங்கையின் தெற்கு பகுதி ஊடாக இலங்கையின் தென்கிழக்கு கோடி பகுதியை மையமாக வைத்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி இந்த காற்று சுழற்சி நகர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் தினத்தில், மாட்டுப் பொங்கல் தினத்தில் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு புறம் மற்றும் தென்கிழக்கு புறமாக தெற்கு புறமாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. அடுத்த 2 காற்று சுழற்சிகள் வரக்கூடிய 16ஆம் தேதி வரை மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று குவிதல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்த போகிறது. ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நுழையக்கூடிய கிழக்கு காற்றும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை வரக்கூடிய 16ஆம் தேதி வரை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஜனவரி 11 சனிக்கிழமை நேற்றை விட கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் கொடுக்கும். நேற்றைக்கு பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களில் இருந்தது, டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், சென்னை உட்பட இருந்தது. இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா மாவட்டங்களில் எல்லா இடத்துலையும் பெய்து விடாது. பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் கருமேகம் சூழத் தொடங்கும். பெரும்பாலும் மதியம்தான் கருமேகம் சூடும். வெப்பம் தேவை. வெயில் வந்ததும் மதியத்தில் கருமேகம் சூழ்ந்து மதிய மாலை இரவில், அதாவது காலைக்கு பிறகு மதியம் மாலை வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கும், மாலை இரவில் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கூட நீலகிரி உட்பட வால்பாறை உட்பட ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து லேசான மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம். ஆனால் பரவலாக தூறல் நனைக்கும் மழை, ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவையும் கொடுக்கலாம். இன்றைய மழைப்பொழிவு கூட பொழியும் என்று நீங்கள் முழுமையாக நம்பி இருக்க வேண்டாம். ஆனால் வானிலை இப்படித்தான் இருக்கும். கருமேகம் சூழ்ந்திருக்கும், ஆங்காங்கே தூறல் கொடுக்கும், ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழையிலிருந்து லேசான மழை வரை கொடுக்கும். இதுதான். ஆனால் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு. ஆங்காங்கே தான் இருக்கும். ஓகே, நாளை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை. நாளை காலை டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை தொடர்ந்து வட கடலோரத்திற்கும், பிறகு வட உள் மாவட்டங்களுக்கும், பிறகு தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், பிறகு தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும், பிறகு ஒட்டுமொத்த கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோரம் வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் கொடுக்கும். ஆக ஞாயிற்றுக்கிழமை நாளையே காரைக்காலுக்கும், நாளை மதியம் புதுச்சேரிக்கும், நாளை மதியத்திற்குள் சென்னை திருவள்ளூரும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நாளை இரவுக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கித்தான் நிகழ்வு ஏதும் தமிழ்நாடு ஊடாக கடந்து போகவில்லை. ஆக இலங்கைக்கு கிழக்கு புறம் வரக்கூடிய காற்று, அதாவது காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் கிழக்கு வடகிழக்கு காற்றை குவிக்கிறது. பெரும்பாலும் வடகிழக்கு காற்றை குவிக்கும் பொழுது குளிர் காற்று வெப்பமான பகுதிகளில் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நேரத்தில் பலர் இந்த வானிலை அறியாமல் அறுவடை தானியங்களை அறுவடை செய்யாமல் ஒரு வானிலை அறிக்கையோடு இணைந்து அதாவது தன்னுடைய ஒரு முதலீடு என்பதை மறந்து நேற்றைக்கு நிறைய பேர் அறுவடை செய்யாமல் நினைத்து விட்டார்கள். இன்றைக்கு அறுவடை செய்யலாம் என்றால் ஏற்கனவே அதிகாலையில் பொழிந்த பனிப்பொழிவின் காரணமாக ஈரம் நீடிக்கிறது. அதற்கு பிறகு மழைப்பொழிவு தொடங்கும். ஆகவே இன்றைக்கும் அறுவடைக்கு ஒரு சாதக சூழல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அறுவடை செய்யலாம், நனைத்து விட்டால் நிறுத்தி விடுங்கள். ஆனால் நாளை அறுவடை செய்வதற்கு இயலாத காரியம். நாளை அதிகாலையே மழைப்பொழிவு தொடங்கிவிடும். கடலோரம் கண்டிப்பாக அதிகாலை காலை தொடங்கும் மழை மதியம் மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி பெய்ய தொடங்கும்.
ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை போகி பண்டிகை தினத்தன்று எல்லா மாவட்டங்களுக்குமே மிதமான மழை பொழிவு, குறைந்தபட்சம் லேசான மழை முதல் அனைவருக்கும் மிதமான மழை பொழிவு கொடுக்கும். லேசான மிதமான மழை அனைவருக்கும் கொடுக்கும். அதே நேரத்தில் ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவும், ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவும், ஒரு இரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் வரக்கூடிய 13ஆம் தேதி போகி பண்டிகை தினத்தில் கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லோருக்கும் குறைந்தபட்ச மழை, தூறல் நனைக்கும் மழை, மிதமான மழை அதிகபட்சமாக, ஆங்காங்கே அது சற்று கனமழை பொழிவை கொடுக்கும். ஒரு சில இடங்களில் அது கனமழை பொழிவை கொடுக்கும். ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவை கொடுக்கும். நான் சொல்வது ஒரு இரு இடங்கள் தான். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. புதுச்சேரி காரைக்கால் சேர்த்தா 40. நான் சொல்வது ஒரு இரு இடங்கள். 40 இடங்கள் என்றால் கூட மாவட்டத்துக்கு ஒரு இடம்தான் அமையும். புரியுதுங்களா? ஆகவே ஒரு இரு இடங்களில் மிக கனமழை பொழிவு, ஆங்காங்கே கனமழை பொழிவு இருக்கும். பரவலாக மிதமான மழைப்பொழிவு வரக்கூடிய திங்கட்கிழமை கொடுக்கும். ஓகே, செவ்வாய்க்கிழமை பொங்கல் தினத்தில் அடுத்த காற்று சுழற்சி வந்து அமைந்து பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் காணும் பொங்கல் தினத்திலும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது. பொங்கல் தினத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது. கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோரம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு, அதாவது பொங்கல் வைப்பதற்கு ஓரிரு மணி நேரம் நீங்கள் பூஜை செய்வதற்கு, அதாவது உங்களுடைய வாயிலில் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு, பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகும் பொழுதோ அல்லது இடையிலோ அல்லது இறுதியிலோ ஒரு மழை குறுக்கீடு கண்டிப்பாக பொங்கலிலே இருக்கும். பொங்கல் நிறைவடைந்த அன்றைய நாளில் மாலை இரவிலும் ஆங்காங்கே மழை இருக்கும். மழை குறுக்கீடுகள் இருக்கும். மாட்டுப் பொங்கல் தினமாம் 15ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை பொழிவு தெரிகிறது. அதுவும் ஆங்காங்கே ஒதுக்கித்தான், அதாவது ஓரிரு முறை வந்து அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவாக பொங்கல், அதாவது மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். காணும் பொங்கல் தினத்திலும் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பொங்கல் மாட்டுப்பொங்கல் நாளை விட குறைவான மழைப்பொழிவு 16ஆம் தேதி காணும் பொங்கல் தினத்திலும் மழை இருக்கும். ஆனால் 16ஆம் தேதி தீவிரம் குறைந்திருக்கும். ஆக தீவிரம் மழை என்பது திங்கட்கிழமை போகி பண்டிகை அன்றைக்கு தான். அதற்கு அடுத்த தீவிரம்னா ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு அடுத்த தீவிரம் பொங்கல் அன்று, அதுக்கு அடுத்த தீவிரம் மாட்டுப்பொங்கல் அன்று. அது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கே தெரிகிறது. 16ஆம் தேதி தீவிரம் குறைந்த மழைப்பொழிவு. அடுத்தது 17, 18 இடைவெளி நாளாகும். அடுத்த நிகழ்வு தொடுவதற்கும் இந்த நிகழ்வு விலகியதற்கும் இடைப்பட்ட காலம், அதாவது 17, 18ஆம் தேதி. 18ஆம் தேதி நள்ளிரவு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை அடுத்த நிகழ்வு தொடக்கிவிடும். அந்த நிகழ்வு, அதாவது இலங்கை வந்து செயலிழந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் ஊடாக அல்லது மத்திய மாவட்டங்கள் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக வரக்கூடிய 18ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 19, 20, 21 இந்த 3 நாட்களுக்கும் தமிழ்நாட்டிலே, அதாவது குறிப்பாக தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களிலே நல்லதொரு மழைப்பொழிவு, அதாவது கரை கடந்து போகக்கூடிய செயலிழந்த நிகழ்வின் காரணமாக கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் வடகடலோரமும் அந்த 19, 20, 21 தேதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். வட உள் மாவட்டங்களோட மழைப்பொழிவு இன்னும் ஆய்வில் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் தினம் வரைக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை மாறுதல் அறிந்து, இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும், வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள். நன்றி.